அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்ற பொழுது இரண்டு விஷயங்களை நினைவுபடுத்துவார். ஒன்று துஆவின் மூலமாக, ஒன்று சஜிதாவின் மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஜிதாவின் மூலமாக அல்லாஹ்வை நீங்கள் நெருங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய அன்பை முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிரம்பணிதலை அதிகப்படுத்த வேண்டும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் சிரம்படியுங்கள், இன்னும் என்னை நெருங்கி வாருங்கள் என்பதாக சொல்லி காட்டுவான். என்னடி சொன்னால், சிரம்பணிதல் சஜிதாவுடைய நிலை என்பது தான் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு உருவம்தான் சஜிதா. நான் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன், இறைவா நீ மட்டுமே அதற்கு பகரமானவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்று உரிமையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது சஜிதா. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் உங்களுடைய சஜிதாக்களை நீண்ட நேரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெறுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார். அல்ஹார் அலி அல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நான் சஜிதாவில் என்னுடைய 30 சகோதரனுக்கும் நான் துவா கேட்டிருக்கிறேன். அவருடைய பெயரையும் அவருடைய தந்தையுடைய பெயரையும் கேட்டு அவர்களுக்காக வேண்டி துவா கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதாவில் நாம் எதனை கேட்டாலும் அதனை தரக்கூடியவனாக இருக்கிறான், எதனை கேட்டாலும் எதை கேட்டாலும் தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கேட்கக்கூடிய நிலை சஜிதாவில் நம்முடைய உறுப்புகளை போன்று நம்முடைய இதயமும் இறைவனுக்கு சிரம் பணிந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை தன்மை. அந்த இதயம் முழுவதுமாக அல்லாஹுக்கு சிரம் பணிய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய அன்பை நெருக்கத்தையும் பெறுவதற்கு எதுவுமே தடை இருக்காது என்ற ஒரு அற்புதமான கருத்தை அல்லாஹுடைய வசனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைப்பது. ஆகையினாலே இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா தேவைகளும் நோக்கங்களும் நிறைவேற்றுவதற்கும், மர்மையினுடைய எல்லா தேவைகளும் நோக்கங்களும் நிறைவேறுவதற்கும், அல்லாஹுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்று தருவதற்கும் உகந்ததான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது சஜிதா என்ற ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது.